நேற்று நடந்த ஆம்பூர் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தொழிலாளர்கள் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். இதோ அந்த வீடியோ. இந்த 2 கம்பெனியில தான் இங்க இருக்கின்ற மக்கள் அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற கம்பெனியாக இருந்தது. சமீப காலமாக இந்த தோல் தொழிற்சாலை, ஷூ தொழிற்சாலைகள் இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. இந்த ஆட்சி வந்த பிறகு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே பல தொழிலாளிகளுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த தொழில் சிறக்க, மீண்டும் சரிந்த தொழிலை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொழிலுக்கு என்னென்ன வகையிலே உதவி செய்ய முடியுமோ அந்த வகையிலே உதவி செய்து இந்த சரிந்த தொழிலை மீண்டும் சிறப்பாக செயல்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த அதிகம் பேர் பெண்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த நிலையை மாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இதற்கு உண்டான அவர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். ஒரு பக்கம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, மறுபக்கம் விலைவாசி உயர்வு, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு, இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றீர்கள். ஆகவே இந்த பாதிப்பிலிருந்து உங்களை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். இந்த ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எப்பொழுதெல்லாம் ஏழை மக்கள் பாதிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து அவர்கள் சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அரசாக கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி என்ற இடத்தில் குறிப்பிட்டார்கள். நீங்கள் இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் இந்த சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு தோற்றத்தை, அவதூறான பிரச்சாரத்தை, பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். தமிழகத்திலே சுமார் 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த மண்ணிலே ஆண்டது. அந்த 31 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் ஆட்சி செய்த போதும் சரி, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரசு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே தமிழகத்திலே மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அதிமுக அரசு ஆண்ட காலம். இன்றைக்கு அப்படியா இருக்கின்றது? தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாள் உண்டா? தொலைக்காட்சி திறந்தால் சரி, பத்திரிகையில புரட்டி பார்த்தால் சரி, அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க நீங்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய ஒருவர் திருநெல்வேலியிலே
அவர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் திரு ஜாகிர் ஹுசேன் என்பவர் தொழுகை முடித்துட்டு வீதியிலே சென்று கொண்டிருந்த பொழுது சில பேர் அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்வதற்கு முந்தைய நாள் வலைதளத்திலே அவர் வெளியிடுகின்றார், அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கின்றார், முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கின்றார், எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, இந்நாள் ஆபத்து ஏற்படுகின்றது, நான் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிடத்திலே நான் புகார் கொடுத்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரிகள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆகவே அரசாங்கம் தலையிட்டு முதலமைச்சர் தலையிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக வலைதளத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால் அடுத்த நாள் படுகொலை செய்யப்படுகிறார் அவர். ஒரு இஸ்லாமியர் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டும் இந்த அரசு பாதுகாக்கவில்லை என்றால் உங்களை யார் பாதுகாப்பது என்பதை மட்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை மக்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியிலே இருந்து இப்படி வலைதளம் மூலமாக வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டு அவரு விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக அரசு காப்பாற்றப்பட்டிருக்கும்.